ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, உன் வாழ்வில் ஒரு பச்சை துரோகத்தை செய்துவிட்ட அந்த நபர் யார் என்பதை இப்போது உனக்கு அடையாளம் காட்டத்தான் போகிறேன். உன்னிடம் நல்ல பிள்ளையாக நடந்து கொண்டு உன் தோள் மீது கை போட்டு அன்பையும் ஆறுதலையும் செலுத்துபவர் போல பேசிக்கொண்டிருக்கும் அந்த நபர் உனக்கு பின்னால் என்னவெல்லாம் வேலை செய்கிறார் என்பதை நான் சொல்லத்தான் போகிறேன் என் செல்லமே. நீ எல்லோரையும் நல்லவர்கள் என நம்பி விடுகிறாய். எல்லோரிடமும் அப்பாவித்தனமாக, வெகுளித்தனமாக, யதார்த்தமாக பேசுகிறாய். ஆனால் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டார்கள் என்பதை இன்னுமா நீ உணரவில்லை? இன்னும் எல்லாரிடமும் ஏமாறக்கூடிய அளவிற்கா நீ நல்லது கெட்டது தெரியாமல் இருப்பாய் என் செல்லமே? உன்னுடன் இருக்கக்கூடிய அந்த நபர் உன் மீது பாசத்தோடு பேசுவது போலவும் அக்கறையோடு பேசுவது போலவும் எல்லா விஷயங்களையும் யதார்த்தமாய் பேசினாலும் எப்படி உன்னை ஏமாற்றலாம் என்பதில்தான் குறியாக இருந்தார். உன்னிடமிருந்து பெறக்கூடிய விஷயங்களையெல்லாம் பெற்றுக்கொண்டு உன்னை சாதாரணமாக கீழே தள்ளிவிட தயாராக காத்திருக்கும் அந்த புச்சை துரோகம் செய்த மனிதரை இப்போது அதற்குரிய தண்டனையை பெரும்படியாக நான் செய்ய போகிறேன். இப்போது அவர் கஷ்டப்படுவதையும் அதனால் அவர் வருத்தப்படுவதையும் வேதனைப்படுவதையும் கண்ணீர் விட்டு அழுவதையும் பார்த்தே நீ புரிந்து கொள்ளலாம் என் செல்லமே. இத்தனை நாளாக உனக்கு நல்லது செய்வது போல நடித்து கொண்டிருந்த அந்த நபர் இவர்தான் என்பதை நீ உணரும்படி உன் கண்ணெதிரிலேயே அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கத்தான் போகிறேன். ஆசைகள் இல்லாத வாழ்க்கை இங்கு யாரும் வாழ்வதில்லை. நீயும் அப்படி சில விஷயங்களில் ஆசைப்பட்டதால் தானே இப்போது அவசைப்பட்டு கொண்டிருக்கிறாய். துன்பங்களே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன். நேரம் வரும்போது உன் பாரமெல்லாம் தன்னால் விலகும் என நம்பி காத்திரு. உனக்குள் அமைதியையும் இன்பத்தையும் கொடுத்து உன் நெஞ்சமெங்கும் மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. என் பாதுகாப்பில் இருக்கும் உனக்கு தீங்கு செய்துவிட்டு உனக்கு துரோகம் செய்துவிட்டு உன்னை நிம்மதியில்லாமல் தவிக்க விட்டுவிட்டு அவர் மட்டும் அவர்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாகவா இருந்து விடுவார்கள்? அவருக்கு செய்ய வேண்டியதையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையையும் நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. உன்னிடம் எவ்வளவு அன்பாக அரவணைப்பாக அக்கறையாக பேசினார் அவர். பேசும்போதெல்லாம் இனிக்க இனிக்க பேசும் அவர் செயல்களிலும் காரியத்திலும் மட்டும் எப்போதும் சுயநலமாக மற்றவர்களை ஏமாற்றி சம்பாதிப்பதிலேயே குறியாக இருக்கிறார். நீ கவலை கொள்ளாதே. உனக்கு துன்பமும் துரோகமும் இழைத்த ஒரு நபர் நிம்மதியாக இந்த பூமியில் வாழும்படி நான் விட்டுவிட மாட்டேன். ஏனெனில் நீ என்னுடைய செல்ல குழந்தையல்லவா. உனக்கு கெடுதல் செய்தவர் இதே செயலை இன்னொருவருக்கும் செய்து தான் நிம்மதியாய் வாழ்ந்துவிடலாம் என்ற எண்ணம் வந்துவிட்டால் அப்புறம் இந்த உலகில் எல்லாரும் தீயவர்களாக மாறி போவார்கள் அல்லவா. நீ மற்றவர்கள் புகழும்படி வாழவில்லை என்றாலும் பரவாயில்லை. யாரும் உன்னை பழி கூறும்படி வாழக்கூடாது என அவப்பெயரை சம்பாதித்து விடக்கூடாது என வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அப்படி இருக்கக்கூடிய உன் வாழ்வில் நான் எப்படி துன்பத்தை மற்றவர்கள் இழைக்கும்படி விட்டுவிடுவேன்? கவனமாக கையாளாவிட்டால் வாழ்க்கை எனும் கண்ணாடி நொறுங்கித்தான் போகும். நீயும் உன் வாழ்க்கையின் மீது கொஞ்சம் அக்கறை செலுத்து. முடியும் என்ற சொல்லில் இருப்பது வெற்றி மட்டுமல்ல, வரலாறும் தான் என்பதை மறவாதே என் செல்லமே. இன்று உன்னால் சிரித்தவர்கள் நாளை உனக்காக ஏதாவது ஒரு கஷ்டம் என வரும்போது கூட வந்து நின்று அழுதாலே நீ வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைத்துவிடும். அதனால்தான் நல்ல எண்ணத்தோடு வாழும் உன்னை எனக்கும் பிடித்திருக்கிறது. நீ எப்போதும் எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என நினைத்திருக்கிறாயே தவிர யாரும் கெட்டு போக வேண்டும் என ஒரு நாள் கூட நினைத்தது கிடையாது. நீ வாழுகிற வாழ்க்கை வெறுப்பாய் இருக்கிறதே என வருத்தப்பட்டாயே தவிர யாருடைய வாழ்க்கையிலும் நீ துன்பத்தையோ துரோகத்தையோ கொடுத்தது கிடையாது. அப்படிப்பட்ட என் செல்ல குழந்தையான உன் வாழ்வில் உனக்கு கெடுதல் நடக்கும்படி நான் விட்டுவிடுவேனா என்ன? நிச்சயமாக இல்லை என் செல்லமே. உன் வாழ்க்கையை நினைத்து நீ வருந்திய நேரமெல்லாம் போதும். இனிமேல் உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கு வேண்டியதையெல்லாம் செய்து கொடுத்து உன்னை அன்பாகவும் அழகாகவும் அர்த்தமுள்ள வாழ்க்கையையும் வாழும்படி செய்ய போகிறேன். நீ நினைப்பது போலவே உன்னோடு பழகும் எல்லாரும் நல்லவர்களாக இருப்பார்கள் என நினைக்காதே. இங்கு எல்லாருக்குள்ளும் ஒரு குணமும் உண்டு. அவரவர்களுக்கென ஒரு கொள்கையும் ஒரு பிடிவாதமும் கூட உண்டு. வாழ்க்கை என்பது தனிமையில் வாழ்வது இல்லை என் செல்லமே. எல்லாருடனும் சேர்ந்துதான் வாழ வேண்டும். ஆனால் எல்லாரையும் முழுவதுமாக எல்லா விஷயத்திலும் நம்பிவிடக் கூடாது என்பதை நீ புரிந்துகொள். மற்றவர்கள் மனதில் இனிமையாய் வாழ நினைக்கிற உன் வாழ்வில் நிச்சயம் நான் இனிமைகளை கொண்டு வந்து ஒப்படைப்பேன். உன் வாழ்க்கை எனும் போராட்டத்தில்
எப்போதும் போராடிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு எல்லா போராட்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்புதான் என்பதை நான் மறக்கவில்லை. சுயநலம் கொண்ட உன்னுடன் பழகுவதற்கு தகுதியே இல்லாத விதண்டாவாதம் செய்யக்கூடிய பிடிவாதமான ஒரு சில மனிதர்களுடன் பழகிதானே அவர்கள் உன்னை ஏமாற்றி விட்டார்கள். கவலைப்படாதே. உன் விருப்பத்தை எல்லாம் நான் நிறைவேற்றி உனக்கு கெடுதல் செய்த மனிதர்களை எல்லாம் உன் வாழ்விலிருந்து நான் விலக்கி வைக்கிறேன். அமைதியாக இரு என் செல்லமே. எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொண்டு சந்தோஷப்பட தயாராகு. உனக்கு பிடிக்காதது கிடைத்தால் அதை வேண்டாம் என ஒதுக்கி வைத்துவிட்டு மறந்து விடு. தேவையில்லாமல் பிடிக்காததையும் நடக்காததையும் நினைத்து கோபம் கொள்ளாதே என் செல்லமே. உன் மனதிற்கு தேவையான உற்சாகத்தை கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கிறேன். ஒரு சொல் உன்னை உருமாற்றும், உன் வாழ்க்கையை திசை மாற்றும். பேசக்கூடிய சொற்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இரு. இந்த உலகத்தில் உறவு என்பது ஒரு புத்தகம் போலதான். அந்த புத்தகத்தில் தவறும் இருக்கும், சில சரியும் இருக்கும். தவறு என்பது ஒரு பக்கம் என்பதற்காக அந்த புத்தகத்தையே கிழித்துவிடக் கூடாதல்லவா? உன்னுடைய உறவுகளில் யாரோ ஒருவர் தப்பா இருக்கிறார் என்பதற்காக உறவுகளே வேண்டாம் என வெறுத்து ஒதுக்கிவிட முடியாது. யார் சரியில்லையோ, யாருடைய குணம் உனக்கு ஒத்து வரவில்லையோ அவர்களை விட்டு விலகி நின்றுவிடு. மறக்க வேண்டியதை மட்டும் மறக்காமலே இருப்பதுதானே வழிகளுக்கு ஆரம்ப புள்ளி. எதை மறக்க வேண்டுமோ அதை மறந்துவிடு. கண்ணையும் காதையும் கண்ட இடங்களுக்கெல்லாம் தூது அனுப்பி கொண்டு இருக்காமல் எது நல்லதோ அதை மட்டும் பார்த்து, எது நல்லதோ அதை மட்டும் கேட்க பழகு. துன்பம் எனும் கிணற்றில் போய் நீயே விழுந்து விடாதே என் செல்லமே. நீ நல்ல குணம் கொண்ட நல்லவர்களோடு பழகினால் அதன் மூலமாக ஏமாறாமல் இருப்பாய், ஏமாற்றாமல் இருக்க கற்றுக்கொள்வாய். ஆனால் கெட்டவர்களுடன் பழகினால் எப்படி ஏமாறுவது, எப்படி ஏமாற்றுவது என்பதுதானே உனக்கு தெரிய வரும். எப்போதும் நல்ல எண்ணம் கொண்ட நல்ல மனிதர்களுடன் பழகு. உன் வாழ்க்கையில் ஒளி குறைவாக இருக்கிறதே, இருள் நிறைய இருக்கிறதே என கவலை கொள்ளாதே. உனக்கான பிரகாசத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து தர வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. எப்போதுமே உன் சிரிப்பை உன் முகத்தில் ஒரு உறுப்பாக வைத்து கொண்டே இரு. கவலை என்பது காலில் போடும் காலணியாக மாறிவிடும் என் செல்லமே. புன்னகை இருக்கும் இடத்தில் ஒருபோதும் தேவையில்லாத கஷ்டங்கள் வந்து சேரவே சேராது. நீ இழந்த விஷயங்களையெல்லாம் தானம் செய்ததாக நினைத்தாலே அதற்குரிய பலன் தானாக உன்னை வந்து சேரும். தானமும் தர்மமும் ஒருபோதும் வீணாகாது என்பதை நீ அறிவாய்தானே. உன் வாழ்க்கையில் கடந்து போன விஷயங்களை நினைத்து கவலை கொள்ளாதே. கோபமும் பேராசையும் தவறான எண்ணமும் அகங்காரமும் பொறாமையும் எதிரிகளாய் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும். உன் முன்னேற்றத்திற்கு எதிரியாக எது வந்தாலும் அதை சற்றும் யோசிக்காமல் தூக்கி போட்டுவிட்டு உன் எண்ணம் முழுவதும் இந்த வராகி அம்மாவை நினைத்து வழிபட்டாலே போதும். உன் காலம் என்பது பொற்காலமாக மாறிவிடும் என் செல்லமே. எப்போதும் நான் உணர்ந்தான் இருக்கிறேன் என்பதை நீ கண்டு உணரப் போகிறாய். உனக்கு என் மீது முழு பக்தியும் நம்பிக்கையும் இருக்கிறது என்பதை நானும் உணர்ந்து கொண்டு விட்டேன். அதற்கு பலனாகத்தான் உன் வாழ்வில் நல்லது செய்வதற்காக நான் உன்னை தேடி ஓடி வந்தேன்.